இதில் வந்துட்டு ஆக்ஷன், அதாவது நம்ம ஃபார்ம் வந்துட்டு ஆக்டிவேஷன் கொடுக்குறதுனால அந்த நெக்ஸ்ட் ஃபார்மோட நேம் கொடுக்குறோம் .php. அடுத்தது மெத்தட் வந்துட்டு போஸ்ட். இந்த போஸ்ட் வந்துட்டு இது எதுக்காக அப்படின்னா செகண்ட் பேஜ் இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை நம்ம இப்போ இதில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டு எல்லாத்தையும் நம்ம டாலர் சிம்பிள் போட்டு அதை ஒரு வேரியபிளாக நம்ம கன்சிடர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள்ஸு வேல்யூஸு இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கு தான் வந்துட்டு போஸ்ட்டுன்னு அர்த்தம். அடுத்தது நேமு, கிளாஸு, கோர்ஸு, காலேஜு, how many subject you studying this year, how do you feel online class, what subject boring in online class, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபீட்பேக் ஃபார்ம் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்குண்டான பேராமீட்டர்ஸ் அல்லது எலமெண்ட், தேவைப்படக்கூடிய எலமெண்ட் இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு அதே தான் இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆயிரும். அதுக்கு வந்துட்டு நேம், கேப்ஷன் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, விஷுவல் பேசிக்கில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க கேப்ஷன் வந்துட்டு இதை வந்துட்டு நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருப்பீங்க. அதனால் இது வந்துட்டு கேப்ஷனுக்கு உண்டானது நேம் அப்படின்னு கொடுத்து அந்த டேபிள் எலமெண்ட்டையும் டேபிள் ரோவையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வேல்யூ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு போன உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நடத்தும் போது அதை சொல்லியிருப்பேன். நீ அந்த லாகினுக்கு பதிலாக சப்மிட்னு கொடுத்துரு. சரியா, அந்த பட்டன் நேமை வந்துட்டு வேல்யூ வந்துட்டு சப்மிட் கொடுத்துட்ட அப்படின்னா இந்த ஃபார்ம் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா, இது ஒன்று ரெடி பண்ணியாச்சு. சரி, ஓகே சார். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் 1ல் என்ன பண்ணணும் அப்படின்னா டாலர் நேம். பார்த்தீங்களா, இந்த டாலர் நேம் என்ன வேரியபிள் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் கேப்ஷன் என்ன கொடுத்துருக்குறேன், ஸோ நேம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டு. ஸோ இந்த எலமெண்ட் கேபிட்டல் லெட்டர் N. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன கேபிட்டல் லெட்டர் இல்லாது ஸ்மால் லெட்டர், லோயர் கேஸ், அப்பர் கேஸ் எந்த கொடுத்துருக்கோமோ அதை நீ கரெக்டாக இந்த ஃபார்ம் 1ல் கொடுத்தீங்கன்னா தான் வேரியபிளை அந்த போஸ்ட் மெத்தட் எடுத்துகிட்டு வரும், இல்லைன்னா எடுத்துகிட்டு வராது. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட இது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் நேம் கேபிட்டல் லெட்டர் NAME அப்படின்னு கொடுத்து நேம் அப்படின்னு கொடுத்துட்டு டாலர் போஸ்ட். சரிங்களா, டாலர் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டா ஸோ இந்த மெத்தடை வந்துட்டு நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே தான் நம்ம இங்கே எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டாலர் போஸ்ட்டுங்கிறத ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிடுறோம். ஸோ டாலர் போஸ்ட் அதுக்குள்ளே என்ன கேப்ஷன் நேம் அப்படிங்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்தது எனக்கு கிளாஸுங்கிற வேரியபிள் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுவோம். நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், கோர்ஸ், காலேஜ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நேம் கொடுத்தாச்சு. அடுத்தது கிளாஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ போஸ்ட்டில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கேன், கிளாஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். சரியா, அடுத்தது இதை எல்லாமே டிஸ்பிளே பண்ணி காட்டணும். ஸோ நீ சப்மிட் பட்டன் கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஃபார்மில் சப்மிட் கொடுத்தோடனே உனக்கு செகண்ட் பேஜில் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரணும். ஃபஸ்ட்டு பேஜில் வந்துட்டு நேம், கிளாஸு, கோர்ஸ் இதெல்லாமே நீ என்ட்ரி பண்ணியிருப்ப. சப்மிட் கொடுத்தோன்னே எனக்கு இந்த என்ன செகண்ட் பேஜில் என்ன வரணும், நேமும் கிளாஸுன்னு மட்டும்தான் வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நேம் அப் கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு ஈகோ ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ டிஸ்பிளே பண்ணி காட்டணும், அந்த போஸ்ட்டோட வேரியபிளை எடுத்துகிட்டு டிஸ்பிளே பண்ணி காட்டு அப்படிங்கிறது தான் ஈகோ ஸ்டேட்மெண்ட்டு. டாலர் போஸ்ட் என்ன வேல்யூ நேம் அப்படிங்கிறத எனக்கு வேணும். அடுத்து டாலர் போஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது எனக்கு வேணும். ஸோ இதை வந்துட்டு நீ ரன் பண்ணி பார்த்த அப்படின்னா நீ செகண்ட் பேஜில் என்னென்னு வரும் உங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பிருந்தா ஃபைனல் இயர் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா அது வரும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்துட்டு ரன் பண்ணுறது. இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க சார். ஸோ இதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் நான் கேட்டிருந்த கொஸ்டின். சரிங்களா, ஃபார்ம் டிசைன். ஸோ நீ இந்த ஃபீல்டுக்குள்ளே நீ எல்லாம் என்ட்ரி பண்ணுறது, சப்மிட் கொடுக்குற. நீ இந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாரு, பிருந்தா